பெருமாளுடைய அருளை கொண்டு அவர் மூலமாத்தான் பிரம்மா இந்த பதவி காலம் கொடுக்கப்பட்டு உட்காத்தி எடுத்துப்போ இனிமே பண்ண வேண்டியது பிரம்மாவனுடைய வேலை. அவர் மேற்கொண்டு சிருஷ்டிக்கணும். இத்தனை நாழி சிருஷ்டியை எம்பெருமான் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் பண்ணிவிட்டான். இனிமே மகனே உன் சமர்த்து சொல்லிட்டு விட்டுடுறோம் இல்லையோ. இனிமே அவர் வச்சுன்னு எப்படி சிருஷ்டிக்கணுமோ சிருஷ்டிக்க வேண்டியதான். இவர் போய் திருப்பார்கடல்ல சயனிச்சு விடுவார். திருமால் வைகுந்தத்திலேந்து இத்தனையை சிருஷ்டித்து முடித்து பிரம்மாவுக்கு பதவியை கொடுத்து நீர் மேல சிருஷ்டிப்பீர்னு சொல்லி தாம் போய் திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டான். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கணும்னா அவருடைய காலம் எவ்வளவு, ஆயுள் எவ்வளவுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இப்ப 3வது அத்தியாயத்திலே முதல் அம்சத்திலே பிரம்மாவனுடைய ஆயுள் கணக்கை சொல்லுவதற்கு தொடங்குகிறார். பிரம்மாவனுடைய ஆயுஷ தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா பிரம்மாவா போறதுக்கு ஆசை வரவே வராது. அவ்வளவு ஆயுசு இருக்கு அவருக்கு. நாம 60-70 வருஷம் இருக்கிறதுக்குள்ளே இத்தனை பாடுபடுறோம். பிணி, பசி, மூப்பு, துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு. இந்த பிரம்மாவனுடைய பதவி காலம் மட்டும் நமக்கு கிடைச்சதோ பாட்டுண்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட தீக்கிறதுக்கு ஆயுசு போறவே போறதில்லை. அவ்வளவு கட்டப்படுறார் பிரம்மா. இங்கே ஆறாரந்தாலும் சிரமப்படுகிறார்கள். பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. பிரம்மாலோகத்திலேந்து நம்ம லோகம் வரைக்கும் அடிபட்ட பந்த போல மேலும் கீழும் போயிட்டு தான் இருக்க போறோம். இது மொத்தத்திலேந்து விடுபட்டாத்தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகள் கிடைக்க போறது. தவிர பிரம்மா பதவி இப்ப நம்மாழ்வார் இருக்கார், நமக்கு பிரம்மாங்கிற பதவி கொடுக்குறேன் வாங்கிக்கிறீரான்னு கேட்டா கண்டிப்பா அவர் வாங்கி போறது கிடையாது. எனக்கு எனக்கு இந்த தலைவேதனை இப்ப என்னமோ சிருஷ்டிக்கணுமா பாத்துக்கணுமா இதெல்லாம் தேவையில்லாது. ஒரு பக்தனா இருந்துட்டு போறேன்னு பெரியோர்கள்லாம் சொல்லி விடுவார்கள். திருப்பாணாழ்வார் என்ன சாதித்தார்? என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. சுகாச்சாரியர் பாகவதத்துல சாதிக்கிறார், இந்த பதவி பட்டம்லாம் ரொம்ப கட்டமானது. இது இன்னைக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்காப்புல இருக்குமே தவிர அப்புறம் ரொம்ப என்ன சிரமப்பட வேண்டும். இந்த பிரம்மாவனுடைய ஆயுஷ் அழகா சொல்றார். நிஜேன தஸ்ய மானேன ஆயுர் வருஷசதம் ஸ்மிருதம் தத் பராக்கியம் தத் அர்த்தஞ்ச பரார்த்தம் அபிதீயதே காலஸ்வரூபம் விஷ்ணோச்ச யன்மயோக்தம் தவானக தேன தஸ்ய நிபோதத்வம் பரிணாமோபபாதனம் காஷ்டா பஞ்சதசாக்கியாதா நிமேஷா முனிசத்தம காஷ்டா திரிம்சத் கலா மௌகூர்த்திகோ விதிகி தாவத் சங்கைரஹோராத்திரம் முகூர்த்தைர் மானுஷம் ஸ்மிருதம் அஹோராத்திராணி தாவந்தி மாசப்பக்ஷத்வயாத்மக தைஹி ஷட்பைரயனம் வருஷம் த்வே அயனே தட்சிணோத்தரே அயனம் தட்சிணம் ராத்திரி தேவானாம் உத்தரம் தினம் திவ்யைஹி வருஷ சஹஸ்ரைஸ்து கிருதத்ரேதாதி சம்ஞிதம் சதுர்யுகம் துவாதசபிஹி தத்விபாகம் நிபோதமே. இது வாசிக்கிறத சம்ஸ்கிருத ஸ்லோகம் அடியார்களுடைய காதல படட்டும் முக்கியமான ஸ்லோகம்ங்கிறதுக்காக வாசிச்சேன். நேத்திக்கே சொல்லிட்டேன், தமிழ்ல கண்டிப்பா அர்த்தத்தை சொல்லிட்டேன்னு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். முதல்ல நம்ம கிட்டேந்து காலத்தை அளந்துட்டு போறார். ஏன்னா நம்ம காலத்தை பத்தி தான் நமக்கு தெரியும். திடீர்னு பிரம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு புரியாது. தெரிஞ்சதை வச்சுதான் பெரியோர்கள் என்னைக்குமே தெரியாததை நமக்கு புரிய வைப்பார்கள். இப்ப இந்தூர்ல காலம் சொல்றார். நாம இன்னைக்கு ஆங்கில கணக்குப்படி ஒரு நிமிஷம் 60 நிமிஷம், 60 ஒரு வினாடி, 60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி, 24 மணி ஒரு நாள், 7 நாட்கள் வாரம், 2 வாரம் அதாவது 14-15 நாட்கள் பாதி மாசம் பக்ஷம், 2 பக்ஷம் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம். இந்த கணக்கெல்லாம் நாம வச்சிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் இது மாறுபட்ட கணக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லிட மாட்டார். இங்க முக்கியமான மாறுதல் 360 நாள் தான் வைதிக முறைப்படி ஆண்டுக்கு. இன்னைக்கு நாம ஆங்கில முறைப்படி வச்சிருக்கிறது 365 நாள். இவ எத்தனை கணக்கு பண்ணாலும் சரியா வந்துடும் 360 நாட்கள். ஆனா நாம வச்சிருக்கிறது 365 நாள். எப்படின்னு பார்ப்போம். இவர் சொல்றார், 15 நிமிஷங்கள் கொண்டது ஒரு காஷ்டை. இந்த இடத்துல நிமிஷம்ங்கிறது நாம சொல்ற 60 வினாடி நிமிஷம் அன்று. இங்க நிமிஷம்னு சொல்றது கண்ணிமைக்கிற நேரம். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் கேட்டா ஒரு வினாடிய 5ஆ வகுத்தா அதைத்தான் ஒரு நிமிடம்னு சொல்லுவார்கள். நாம பல வினாடிகள் 60 வினாடிகள் சேர்த்து ஒரு நிமிஷம்னு சொல்றோம். ஆனா இதன்படி 15 நிமிஷங்கள் சேர்ந்தா தான் ஒரு காட்டை. இதுல ஒரு நிமிஷத்தை 0.21 வினாடியா கணக்கு வச்சுங்கோ. அப்பனா ஒரு காட்டை எவ்வளவு ஆகும்? 3.2 வினாடி ஆகும். 30 காட்டைகள் சேர்ந்தா ஒரு கலை, அதாவது 1.6 நிமிஷம். 30 கலைகள் சேர்ந்தா ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம். ஒரு முகூர்த்தம்ங்கிறது 48 நிமிஷ கணக்கு. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் சேர்த்தால் ஒரு நாள் கணக்கு. 30 முகூர்த்தத்தோட 48 நிமிஷத்தை பெருக்கி பாருங்க. அதுதான் 24 மணியோட 60 நிமிஷத்தை பெருக்கினாலும் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே கணக்கு தான் வரும். ஆக ஒரு நாள்ங்கிறது 30 முகூர்த்தம். இன்னொரு கணக்கு பார்ப்போமா?
நாழிகை நாழிகைன்னு பழங்காலத்திலே நம்ம வீட்டுல இருக்கிற 6 பாட்டனாரோ முப்பாட்டனாரோ பாட்டியோ 6 இருந்தாலும் 60 நாழிகையும் எனக்கு வேற வேலையே இல்லைன்னா அப்படி நம்ம கிட்ட சொல்லுவார்கள். அது என்ன நாழிகை கணக்கு? ஒரு முகூர்த்தம்ங்கிறது 2 நாழிகை. இப்ப 30 முகூர்த்தம் ஒரு நாள்னு பார்த்தோமா, ஒரு முகூர்த்தத்தை 2 நாழிகையா வச்சுங்க. அப்புறம் மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை சேர்ந்தா 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பாக்குறோம். அதே ஒரு நாள்ங்கிறது 60 நாழிகை. கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் 30 நாழிகை. சாயங்காலம் 6லேருந்து மறுநாள் கார்த்தால 6 மணி வரைக்கும் இன்னொரு 30 நாழிகை. 12 மணி நேரமா நீங்களும் பிரிச்சுடலாம். இப்போ இவர் சொல்ற கணக்கு முகூர்த்தம் 30 முகூர்த்தம் சேர்த்தா ஒரு நாள். 30 முகூர்த்தங்கிறது 60 நாழிகைங்கிறது ஒரே கணக்கு தான். 60 நாழிகைங்கிறது 24 மணி நேரங்கிறதும் ஒரே கணக்கு தான். இதெல்லாம் ஒரே கணக்கு தான் சொல்லிட்டு வர்றார். கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தா போல இன்னைக்கு நாம மாத்தின்னு இருக்கோம். அதுக்கு மேல சொல்றார், இப்படி சேர்ந்தது ஒரு 30 கலை ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள். இதையே 15 நாட்களாக சேர்த்தோம்னா அதைத்தான் பக்ஷம்னு சொல்றோம். வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நாம வச்சுருக்கோம். இதுல வளர்பிறைங்கிறது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும், தேய்பிறைங்கிறது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும். இந்த 2 வளர்பிறை தேய்பிறை கொண்டு இதைத்தான் பக்ஷம்னு சொல்லுவார்கள். சுக்ல பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம். இதுல கிருஷ்ண பக்ஷம்ங்கிறது தேய்பிறை, சுக்ல பக்ஷம்ங்கிறது வளர்பிறை. இதெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிச்சே ஒரு நாளும் சொல்லுவோம். எந்த நாள்ல நான் இருக்கேன், எந்த இடத்துல நான் இருக்கேன், எந்த பக்ஷம், திதி, வாரம், மாசம், இதெல்லாத்தையும் பார்த்துதான் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிப்போம். அதனால அந்த பட்சத்தை சொன்னார். இப்படி 2 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம். ஒரு மாதம்ங்கிறது இப்ப 30 நாள் ஆயிடுது. அதுக்கு மேல சொன்னார், இத போல 6 மாசங்கள் சேர்ந்தது ஒரு அயனம். அயனம்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம். இதோ வரப்போறது இப்ப ஆங்கில தேதி 17ஆம் தேதி வந்தா ஆடி மாச பிறப்பு. ஆடி மாச பிறப்புங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். தை மாசம் பிறந்ததுன்னா உத்தராயணம் ஆரம்பம். ஆக உத்தராயணம் ஒண்ணு, அது 6 மாசம். தை மாசத்துல இருந்து இந்த ஆடி மாசம் வரைக்கும். ஆடியிலிருந்து மறுபடியும் மார்கழி கடைசி முடிகிற வரைக்கும் போனா அது அழகான தட்சிணாயனம். தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறது 2 6 மாசம். இந்த 2 6 மாசத்தை சேர்த்தா ஒரு வருஷம். அப்ப சரியா கணக்கு போட்டு பார்த்தா வருஷத்துக்கு 360 நாள் தான் வரும். ஏன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள்னு சொல்லிட்டோம், 15 நாள் கொண்டது பக்ஷம்னு சொல்லிட்டோம். அப்பனா 15 15 2 பக்ஷம் கொண்டது ஒரு மாசம், 30 நாள் தான். நான் 30 நாள் 6ஆல பெருக்கினா 180 நாள் தட்சிணாயனம் உத்தராயணம். அப்ப 2 ஆயனம் சேர்த்தா 360 நாள் தான் வரணும். வைதிக கணக்குப்படி இன்னைக்கு 360 நாள் தான். பின்ன என்னத்துக்கு சுவாமி நாம மட்டும் இந்த நாட்காட்டியிலே 365 நாள் வச்சுருக்கும்னு தோணும். கேட்டா நீங்க பழைய நாள் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்னால் 360 நாள் தான் ஆங்கில கணக்குப்படி இருந்திருக்கு. அது வெகு நாட்களுக்கு பிற்பாடு 5 நாள் கூட்டினுட்டார்கள். முன்னாடி அந்த 5 நாட்கள் கிடையாது. கேட்டா அந்த நாள்ல எப்படி தெரியுமா வருஷ கணக்கு பண்ணா? இந்த எகிப்தியர்கள், ரோமானியர்கள், கிரேக்கர்கள் இவர்கள் தான் ரொம்ப பழங்காலத்து கணக்கு அத்தனையுமே வைத்திருந்தார்கள். அதுல எகிப்து நாட்டுல நைல் நதின்னு ஒரு பெரிய நதி ஓடி வர்றது இல்லையா, அந்த நைல் நதியில வெள்ளப்பெருக்கு வரும். அது வந்துட்டு திரும்ப வெள்ளப்பெருக்கு எப்ப வருகிறதோ இதற்கு இடைப்பட்டதைத்தான் ஆண்டு சம்பத்சரம்னே அவ வச்சிருந்திருக்கா. அது சரியா 360 நாளைக்கு ஒரு தரம் வருமா. கேட்டா நம்ம தேசத்திலேயே சில ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மழை ஆரம்பிச்சிடும், பருவக்காற்று பருவமழை இன்னைக்கு ஆரம்பிக்கும்னு சொல்றான். அது என்னமோ தெரியல, நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு கட்டமைப்பு. இது என்னைக்கு பருவமழை என்னைக்கு பருவக்காற்று எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனா இதே மும்பை பக்கம் போங்க, இன்ன மாசம் இன்ன தேதி இப்ப கொட்ட ஆரம்பிக்கும். என்ன சரியா துல்லியமா கணிச்சு சொல்றாலும் இல்லையோ, இது இன்னைக்கே இருந்தா அன்னைக்கு இல்லாத இருந்திருக்குமா? எகிப்து நாட்டுல நைல் நதி வந்துட்டு வடிஞ்சு மறுபடியும் ஒரு தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் 360 நாள். இதத்தான் அன்னைக்கு கணக்கா வச்சிருந்திருக்கா. பின் என்னமா சுவாமி இது 365 ஆச்சுன்னா ஒரு 5 நாள் கூட்டி விட்டா. இந்த கூட்டினது என்ன, சின்ன வயசுல இருந்தே நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறச்சவே இந்த முட்டி முண்டு கணக்கு சொல்லி கொடுப்பா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ இதுல சொல்லிட்டு வர்றதெல்லாம் 31ஆம் தேதி, இந்த கீழே சொல்லிட்டு வர்றதெல்லாம் 30 தேதின்னு சொல்லிட்டே வந்தாளா. இப்ப ஒரு ராஜா தம் பேர்ல பெருமை உலகத்துல பரவணுங்கிறதுக்காக